வணக்கம். டிஆர்பியில் தமிழ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சம்மந்தமாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை நம்ம முழுசாக தரவாக படிச்சிட்டோம்னாவே நம்ம டிஆர்பி கம்பல்சரி தமிழில் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இந்த தமிழ் கம்பல்சரி நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் பேப்பரை திருத்துவாங்க. அது நமக்கு தெரியும். தமிழ் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாதி கிணறு தாண்டின மாதிரி, மீதி பாதி கிணறு நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட். அந்த வகையில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 1 தமிழ் சொல் வளம் தேவநாய பாவாணர் அவர்கள் எழுதிய அந்த கட்டுரையினுடைய தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தாவரங்களினுடைய பயிர் வகை அதில் பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு பெயர்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தாவரத்தினுடைய அடி வகை தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு அல்லது தட்டை, களி, களை, அடி இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்தது தாவரத்தினுடைய கிளை பிரிவுகள் கவை, கொம்பு அல்லது கொப்பு, கிளை, சினை, போத்து, குச்சு, இனுக்கு இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காய்ந்த அடியும் கிளையும் அது பார்த்தோம். அதாவது சுள்ளி, விறகு, வெங்கலி, கட்டை இது எல்லாமே காய்ந்த அடி அல்லது கிளையினுடைய பெயர் பெறுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இலை, தாவரத்தினுடைய இலை வகை இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு இதெல்லாமே நம்ம இலை வகையில பார்த்தோம். அடுத்தது இன்னைக்கு நம்ம கொழுந்து வகை பார்க்கலாம். தாவரத்தினுடைய கொழுந்து வகை அப்படின்றது என்னன்னா, தாவரத்தினுடைய அந்த நுனி பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை குறிக்கக்கூடியது தான் இந்த கொழுந்து வகை. தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கிறது கொழுந்து வகை. ஸோ தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கொழுந்து வகை. ஸோ கொழுந்து வகை நிறைய வெவ்வேறு தாவரங்களுக்கு வெவ்வேறு பெயர் இந்த கொழுந்து சொல்கிறோம். தாவரத்தினுடைய நுனி பகுதியை வெவ்வேறு தாவரங்களுக்கு வெவ்வேறு பெயரை வச்சு சொல்கிறோம். இந்த நெல், புல்லு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நெல், புல்லு இந்த தாவரத்தினுடைய கொழுந்தை என்னென்னு பேர் சொல்கிறோம்னா துளிர் அப்படின்னு சொல்கிறோம். துளிர் அல்லது தளிர், நெல் தளிர், புல் தளிர் அல்லது நெல் துளிர், புல் துளிர் அந்த மாதிரி சொல்கிறோம். துளிர் அப்படின்னா நெல்லுக்கும் புல்லுக்கும் இருக்கக்கூடிய அந்த நுனி பகுதி கொழுந்து இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் துளிர் அல்லது தளிர் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா புளிய மரம், வேப்ப மரம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய அந்த கொழுந்து அந்த தாவரத்தினுடைய நுனி பகுதி கொழுந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா முறி அல்லது கொழுந்து அப்படின்னு சொல்கிறோம். முறி அல்லது கொழுந்து. முறி அல்லது கொழுந்து அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, புளிய மரம், வேப்ப மரம் இதனுடைய நுனி பகுதி கொழுந்து. அந்த கொழுந்துக்கு என்னன்னு பேரு முறி அல்லது கொழுந்தே. முறி கொழுந்து அது புளிய மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும். இந்த சோளம், கரும்பு, தென்னை, பனை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா குருத்து அப்படின்னு சொல்லி பேர். சோளம், கரும்பு, தென்னை, பனை இது என்னுடைய அந்த நுனி பகுதி, அதாவது கொழுந்து, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா குருத்து அப்படின்னு பேர். சோள குருத்து, கரும்பு குருத்து, தென்னை குருத்து, பனை குருத்து சொல்லி பழகினா தான் புரியும். எல்லாமே நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்க. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோவெல்லாம் நிறைய முறை சொல்லிவிட்டேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு படிச்சுட்டு போனீங்கன்னா எக்ஸாமுக்கு ஞாபகத்துக்கு வரவே வராது. நீங்கள் தியரியாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். நோட்டை போட்டு லைனாக எழுதிட்டு வாங்க. தாவரத்தினுடைய கொழுந்து வகைன்னு போட்டு லைனாக எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். தாவரத்தினுடைய கொழுந்து வகைன்றது எது அப்படின்னா நுனி பகுதியை குறிக்குது அப்படின்னு எழுதி வச்சுருக்கீங்களா பாருங்கள். இல்லைன்னா இப்போ எழுதுங்க. ஃபஸ்ட்டு எழுதுங்க, அப்புறம் வீடியோ பார்க்கலாம். கரும்பினுடைய நுனி பகுதி இருக்கு இல்லைங்களா, கரும்பினுடைய நுனி பகுதி என்னன்னு சொல்கிறோம்னா கொழுந்தாடை அப்படின்னு சொல்கிறோம். கரும்பினுடைய நுனி பகுதியை கொழுந்தாடை அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு முறை ரீகேப் பண்ணுறோம் பாருங்க. தாவரத்தினுடைய நுனி பகுதியை குறிக்கிறது சொல் பார்த்தீங்கன்னா கொழுந்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் நெல், புல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துளிர் அல்லது தளிர். அந்த கொழுந்து பகுதியை துளிர் அல்லது தளிர்னு சொல்கிறோம். தாவரத்தினுடைய நெல், புல் அதனுடைய நுனி பகுதி துளிர் அல்லது தளிர் அப்படின்னு சொல்கிறோம். புளிய மரம், வேப்ப மரம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முறி அல்லது கொழுந்தே பேர். முறி அல்லது கொழுந்து எதுக்கு, புளிய மரம், வேப்ப மரம். சோளம், கரும்பு, தென்னை, பனை இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா குருத்து அப்படின்னு சொல்கிறோம். சோளம், கரும்பு, தென்னை, பனை இதனுடைய நுனி பகுதியை குறிக்கக்கூடிய அந்த கொழுந்து வகை பேர் என்ன அப்படின்னா குருத்து அப்படின்னு சொல்கிறோம். கரும்பினுடைய நுனி பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கொழுந்தாடை. கரும்பினுடைய நுனி பகுதி கொழுந்தாடை. அவ்வளோதாங்க. இது அப்படியே நோட்டில் எழுதிட்டே வாங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சொல்ல மனப்பாடம் ஆகிட்டு நேரம் உங்களுக்கு. அடுத்ததுக்கு போகலாம். பூவின் நிலை. பூ நிறைய நிலை இருக்குது. பூவினுடைய ஸ்டேஜ் ஒவ்வொன்றும் நிறைய ஸ்டேஜ் இருக்குது. நம்ம இதில் கொடுத்துருக்காரு அவர் தமிழ் சொல் வளத்தில் தேவநாய பாவாணர் கொடுத்துருக்கிறாரு. பார்க்கலாம் பாருங்க. பூ அப்போதான் தோன்றுது அப்படின்னா, பூ ஒரு செடியில் அப்போதான் தோன்றுது அப்படின்னா அதுக்கு பேர் அரும்புன்னு பேர். அரும்பு அப்போதான் முறையாக முளைக்குது. அரும்பு முறையாக மீசை கூட முளைக்கல, அரும்பு மீசை கூட முளைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க ஒரு சில பேருக்கு. அதுதான் அரும்பு. அப்போதான் பூ முளைக்க ஆரம்பிக்குது தாவரத்தில் அப்படின்னா அதுக்கு பேர் அரும்பு. அடுத்தது பூ கொஞ்சம் அப்படியே மெதுவாக விரிய தொடங்கும். பூ மெதுவாக விரிய தொடங்கும். அந்த விரிய தொடங்கக்கூடிய நிலைக்கு பேர் போது. பூ மெதுவாக
விரிய தொடங்கிறதுக்கு பேர் போது அப்படின்னு சொல்லி பேர். அப்படியே மலர்ந்துருச்சுன்னா, பூ மலர்ந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மலர்னு பேர். பூ மலர்ந்துருச்சுன்னா அதுக்கு பேர் மலர் அல்லது அலர். மலர் அல்லது அலர். பூ மலர்ந்துருச்சுன்னா அதுக்கு பேர் மலர் அல்லது அலர் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ பூ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம பூவை பறிக்கல அப்படின்னா அது மரத்துலேருந்து கீழே விழுந்துடும். மரத்துலேருந்தோ செடியிலேருந்தோ அது கீழே விழுந்துடும். ஸோ அதுக்கு பேர் வந்து வி. அதுக்கு பேர் வி. வி வி சுழிக்கணும், வி. ஸோ மரச்செடியிலேருந்து பூ கீழே விழுந்த நிலைக்கு பேர் வந்து வி அப்படின்னு சொல்லி பேர். கீழே விழுந்த பூ வந்து வாடி போயிடும் இல்லைங்களா, கொஞ்சம் நேரத்தில் வாடிடும். அந்த மாதிரி பூ வாடின நிலைக்கு பேர் வந்து செம்மல் அப்படின்னு சொல்லி பேர். பூ வாடிடுச்சுன்னா அதுக்கு பேர் செம்மல். அருமையான பேர் வச்சுருக்காங்க தமிழர்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. பொறுத்துக்களை கொடுத்துட்டு அழகாக கேட்பாங்க. இது கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிலே கேட்டிருக்காங்க நிறைய முறை. டிஆர்பி இப்போ தான் ஒரு 2-3 எக்ஸாம் தான் நடந்திருக்கு. இது தமிழ் கம்பல்சரி எக்ஸாமே. அதனால் பூவினுடைய நிலை வந்து ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பூ அப்போ தான் தோன்றுது அப்படின்னா அரும்பு. அது கொஞ்சமாக விரிய தொடங்குச்சுன்னா அதுக்கு பேர் போது. அப்படியே பூ மலர்ந்துடுச்சுன்னா அது பேர் மலர் அல்லது அலர். மலர்ந்து கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வி. வீன்னு கத்தின்னு கீழே விழுந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களா, ஈஸியாக ஞாபகம் வந்துடும். வீன்னு கத்தின்னு கீழே விழுந்துருச்சு பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வந்துடும். வீன்னா பூ மலர்ந்து கீழே விழுந்த நிலை. அந்த மரம் செடியிலேருந்து கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வி அப்படின்னு சொல்லி பேர். செம்மல் அப்படின்னா பூ வாடி போச்சுன்னு அர்த்தம். பூ வாடின நிலைக்கு பேர் செம்மல் அப்படின்னு சொல்லி பேர். இதே போதும். இதை முதல்ல நோட்டில் எழுதி இன்னைக்கு இதை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க போதும். இதே பெரிய விஷயம். இதை கூட யாரும் படிக்கிறது இல்லை அப்படின்றது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இன்னைக்கு இதை மட்டும் படிச்சுட்டு இதை மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதனோட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு 10 கொஸ்டின் 5 கொஸ்டின் ஏதாவது வருதான்னு பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். அதை அடைந்தே தருவோம். நன்றி.